இன்றைய செய்திகள். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஆய்வுக் கூட்டம். இன்றைய தமிழகத்தின் முக்கிய நிகழ்வுகளாக பார்க்க போகிறோம். தமிழகத்தின் கட்டுமான மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் எந்த அளவில் இருக்கின்றன, இதில் என்னென்ன புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன என்பது குறித்து தமிழக அரசு முக்கிய ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது. இதை பற்றிய முழு விவரங்களையும் விரிவாக பார்ப்போம். தமிழகத்தில் நகர்ப்புற மேம்பாட்டு மற்றும் வீட்டு வசதி திட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது தொடர்பாக மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் மிக முக்கியமான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குறிப்பாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம், தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு இயக்கம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஆகிய துறைகளின் கீழ் தற்போது நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். இந்த திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, பணிகளில் ஏதேனும் தாமதம் உள்ளதா அல்லது தரமான கட்டுமான பணிகள் நடைபெறுகிறதா என்பது குறித்து அமைச்சர் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வீடுகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியது அவசியம். இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய நோக்கம் அரசு திட்டங்களை மக்கள் விரைவாக பயன்பெறும் வகையில் வேகப்படுத்துவதே ஆகும். நிலுவையில் உள்ள திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டுமென்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டுமானங்களை உறுதிப்படுத்த வேண்டுமென்றும் அமைச்சர் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தின் முடிவுகள் விரைவில் தமிழகத்தில் கட்டுமான துறையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான மேலும் பல அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து கவனிங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியோடு சந்திப்போம்.